வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. சோழன் முதல்ல நிலாவை வெறுப்பேத்துறேன், அவங்களுக்கு பொசசிவ்னஸ் உருவாக்குறேன்னு சொல்லி காயத்ரின்ற பொண்ணோட ஃபீலிங்ஸோட விளையாடி அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணியிருப்பாரு. அதுக்கே வீட்டில் இருக்கவங்கலாம் ரொம்ப காண்டாயிருக்க நிலா அந்த பிரச்சனையை சரி பண்ணிடுறாங்க. அடுத்து கார்ல வந்த பொண்ணுங்கிட்ட தேவையில்லாததெல்லாம் பேசி ஓனர் சோழனை காய்ச்சுன்னு காய்ச்சி விட்டு இதுதான் கடைசி வார்னிங்னு சொல்லிவிட சேரன் ரொம்பவே கொதிச்சு போறாரு. வாடான்னு சோழனை கோவில கூட்டிட்டு வந்து இனிமே யார்கிட்டையும் தேவையில்லாம பேச மாட்டேன், கல்யாணம் ஆகலன்னு பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவரை வச்சு செய்யறாரு. சோழன் ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆகி சரி வேற வழி இல்லைன்னு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுறாரு. அப்போ அங்க ஒரு பொண்ணு சிதறு தேங்காய் உடைக்க ரொம்ப நேரமா ட்ரை பண்றாங்க. அவங்க பாலை தூக்கி போடுற மாதிரி தேங்காயை தூக்கி போட்டு விளையாடிக்கிட்டு இருக்க ரெசல்யூஷன் எடுத்துட்டு இருக்க சோழனோட பார்வை மொத்தமா அந்த பொண்ணு மேலதான் இருக்கு. யார் இவங்க, ஏரியாவுக்கு புதுசா தெரியுறாங்களேன்னு ரொம்ப ஆராய்ச்சி தான் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு அந்த இடத்த விட்டு போய்கிட்டு இருக்க பின்னாடியே போயிட்டு இருக்க சோழன் டக்குன்னு பேக் அடிச்சு அந்த பொண்ணுகிட்ட போய் வழிஞ்சிட்டு நிக்கிறாரு. அந்த பொண்ணு எனக்கு எப்படி சிதறு தேங்காய் உடைக்கிறதுன்னு தெரியலன்னு சொல்ல, கொடுங்க நான் உடைச்சு தரேங்கிறாரு. இல்ல நான் தான் என் கையால உடைக்கணும்னு சொல்ல, எங்க உங்க கையை இப்படி என் கை மேல வைங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க அந்த பொண்ணு அவரோட கை மேல இவங்க கைய வச்சுக்கிட்டு இருக்க போயிட்டு இருந்த சேரனும் நிலாவும் இத பாக்குறாங்க. அவங்க ரெண்டு பேரும் நின்று எங்க பாக்குறாங்கன்னு பல்லவன் பாக்குறாரு. அவரும் சோழன் அங்க வழிஞ்சிட்டு நிக்கிறத பாத்துட்டு ஆஹா அண்ணன் இன்னைக்கு செம்மையா மாட்ட போகுதுன்னு நினைக்கிறவரு பாண்டியையும் கூப்பிட்டு பார்க்க சொல்றாரு. அவரும் என்னடான்னு திரும்பி அப்படியே அசந்து போய் நிக்கிறாரு. தப்பா நினைச்சுக்காதீங்க, சொல்லி கொடுக்கதான் இப்ப உங்க கைய பிடிச்சேன் அப்படின்னு சோழன் சொல்ல அந்த பொண்ணு சரின்னு தலையாட்டுறாங்க. தேங்காவை ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கோங்க, பிடிச்சி நல்லா ஃபோர்ஸா ஓங்கி அப்படி உடைங்க அப்படின்னு அவங்களோட கையை பிடிச்சி உடைச்சு காமிக்கிறாரு அவரு. தேங்காய் சுக்கு நூறா உடைஞ்சு சிதறிடுது. ஒரு நிமிஷம் ஆச்சரியமும் தகிப்புமா பாக்குற அந்த பொண்ணு லைட்டான சிரிப்போட சோழனை பார்க்க எப்படி உடைஞ்சிருக்க பாருங்க அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் சந்தோஷமா ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க சேரனும் நிலாவும் ஏக கடுப்பும் அருவருப்பமா பார்த்துட்டு இருக்காங்க. வாய்ப்பே இல்லடா, இவன் எத்தனை பிரச்சனைய பண்ண போறான்னு யாருக்குமே தெரியாதுடா அப்படிங்கிற மாதிரி பாண்டி பல்லவனை பார்க்க அதே தானே அவரும் பாக்குறாரு. தேங்க்ஸுங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல நோ மென்ஷன்ங்கிறாரு சோழன். அந்த பொண்ணு அவரை திரும்பி பார்த்துட்டு போக இவர் காலாரை தூக்கி விட்டுக்கிட்டு அப்படியே வழிஞ்சுக்கிட்டு போற அந்த பொண்ணையே பார்த்துட்டு நிக்கிறாரு. அவரை 4 ஜோடி கண்கள் முறைச்சிட்டு இருக்குன்றது அவர் உணரவே இல்ல. அப்போ ஒரு 8 கால்கள் அவரை நோக்கி நடந்து வர ஆஹா வசமா மாட்டிக்கிட்டோம் போலையே அப்படின்னு மனசுக்குள்ள தந்தி அடிச்சிட்டு இருக்காரு. சேரன் கொஞ்சம் முன்னாடி வர ஐயோ வர்றாங்களே அப்படின்னு அவரு பார்த்துக்கிட்டு ஒரு அசட்டு சிரிப்பு சிரிக்க டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கன்னு கோவமா கேக்குறாரு சேரன். இல்லன்னே ஒரு சோசியல் சர்வீஸ் அப்படின்னு சோழன் சொல்ல அவர் அடிக்கிறதுக்கு அங்கிருந்து பொருளை தேடிட்டு ஒன்னும் கிடைக்காம கைய ஓங்குறாரு சேரன். ஐயோ அண்ணே அண்ணே அடிக்காதண்ணே அப்படின்னு அவரு தெரிச்சு ஓட நிலா மத்த உணர்ச்சி இல்லாம வெறுப்பு மட்டுமே முகத்துல தேக்கி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அத சோழன் என்ன திருந்தோன்னு சேரனை சத்தியமெல்லாம் வாங்குச்சு பாத்தியா, அதுதான் பெரிய காமெடி அப்படின்னு சிரிக்காம சொல்றாரு பல்லவன். சோழன் காரை கொண்டு வந்து வீட்டுல நிறுத்த சீ போடாங்கிற மாதிரி இறங்கி சேரன் நடக்க நிலாவும் கூடிய போறாங்க. சோழன் இறங்க கூடவே பாண்டியும் பல்லவனும் வர்றாங்க. அச்சோ அண்ணன் செம்ம காண்டில் இருக்கும் போலயே அப்படின்னு பாண்டி சொல்ல ஆமாண்ணேங்கிறாரு பல்லவன். மாட்டுனப்போ அப்படின்னு பல்லவன் சோழனை பார்த்து சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு நடக்க திகிலடிச்ச முகத்தோட வர்றாரு சோழன். வீட்டுக்குள்ள வந்த சேரன் வந்துட்டு இருக்க சோழனை முறைச்சிட்டு இருக்க நிலாவும் ஒரு பக்கமா போய் நிக்கிறாங்க. அண்ணன் அடிச்சா சோழன் எங்கேயாவது தப்பிச்சு ஓடிடக்கூடாதுன்றதுக்காக பல்லவனும் பாண்டியனும் கதவுக்கு ஆளுக்கு ஒரு பக்கமா துவாரபாலகர்கள் மாதிரி நிக்கிறாங்க. நடுப்புற நிக்கிற சோழன் பயத்தோட எல்லாரையும் பாக்குறாரு. சேரன் பயங்கரமா முறைக்க ஐயோ இங்க இருந்து கிளம்பிடுவோம், இருந்தோம் பயங்கரமா செஞ்சிடுவாங்க அப்படின்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிற சோழன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் அப்படியே கிளம்புறேன்னு நைஸா நழுவ பாக்குறாரு. டேய் நெல்டா அப்படின்னு சேரன் சொல்ல ஐயோ அப்படின்னு பயத்தோட அண்ணனை மெதுவா திரும்பி பாக்குறாரு. உன் வாயால உறுதிமொழி எடுக்க வச்சு சாமி கிட்ட சத்தியம் பண்ணிட்டு திரும்பவும் ஒரு பொண்ணு கைய புடிச்சிட்டு நிக்கிறனே அப்படின்னு சேரன் கோவமா கேட்க ஐயோ சிவசிவா அப்படின்னு அவரு கன்னத்துல போட்டுக்கிறத பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு அதிர்ச்சியா பாக்குறாங்க நிலா. நான் சத்தியமா சொல்றேன்னு அந்த பொண்ணுக்கு சிதறு தேங்காய் உடைக்கவே தெரியல, அதான் உதவலாமன்னு போனேன் அப்படின்னு சோழன் சொல்ல அவரை கொலவெறியோட பாத்துட்டு இருக்காரு சேரன். இவ்வளவு கோவமா அவர் இதுவரை இருந்ததே இல்ல. ஆமா இப்படி ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி தானே பொண்ணுங்க கிட்ட கடலை போட முடியும் அப்படின்னு பாண்டி சொல்ல அவரை முறைக்கிறவரு டேய் பாண்டி நீ நினைக்கிற மாதிரி நீ ஏதோ சமாளிக்க முற்படுறாரு. அண்ணே நீ சத்தியம் பண்ணும்போது அந்த பொண்ணை ஓர கண்ணால பார்த்த, நீ பார்த்தத நான் பார்த்தேன், சும்மா நடிக்காதண்ணே அப்படின்னு பாண்டி சொல்ல ஐயோ இவன் பார்த்தத நாம பார்க்காம விட்டுட்டோமே அப்படின்னு யோசிக்கிற சோழன் ஆமா பார்த்தேன், ஆனா ஏன் பார்த்தேன், அந்த பொண்ணு கையில தேங்காய் வச்சுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டு இருந்துச்சு,
பாவம் எங்க உடைக்கணும்னு கூட அந்த பொண்ணுக்கு தெரியல, அதனால தான்டா பார்த்தேன் அப்படின்னு ரொம்ப பரிதாபப்பட்டு சொல்லி முடிக்கிறாரு சோழன். நானும் அந்த இடத்துல தாண்டா இருந்தேன், ஏன் கண்ணுக்கு அதெல்லாம் தெரியலையேங்கிறாரு பாண்டி. சோழன் பாண்டியனை படு டென்ஷனா பார்த்துட்டு இருக்க. அண்ணே சத்தியம் பண்ண சொல்லுது, நீ சத்தியம் பண்ற? அதை தாண்டி நான் வேற எதையுமே பார்க்கலையேப்பா, கூட நிக்கிற நானே எதையும் பார்க்கல, சத்தியம் பண்ற நீ எப்படி அந்த பொண்ணை பார்த்த அப்படின்னு பாண்டி கேட்க. அப்படி கேள்றா பாண்டி நல்லா. டேய், உன்னை ஒரு ஒழுக்கமான மனுஷனா மாத்தணும்னு கோவிலுக்கு கூட்டிட்டு போய் சத்தியம் பண்ண சொன்னா நீ இப்படி சத்தியத்தை மதிக்காம ஒழுக்கம் இல்லாத வேலை பண்ணிட்டு இருக்கியடா அப்படின்னு சேரன் சொல்ல, எதுவுமே தெரியாத பச்சை குழந்தை மாதிரி அப்படியே பெப்பர் பேன்னு முழிச்சிட்டு நிக்கிறாரு சோழன். அடுத்து என்ன சொல்றதுன்னு தெரியல. நிலா ஒரு பார்வை பார்த்துட்டு, அண்ணே சரிண்ணே விடுனேங்கிறாரு அவரு. என்னடா விடுனே? விட்டேன்னா பாரு, பொண்ணுங்க கிட்ட பேச மாட்டேன் வழிய மாட்டேன்னு தானே சத்தியம் பண்ண, அப்புறம் எப்படி கொஞ்சம் கூட சொரணியே இல்லாம எங்க முன்னாடி அந்த பொண்ணுகிட்ட போய் வழியிற அப்படின்னு சேரன் பயங்கரமா திட்ட. சோழனுக்கு ரொம்ப அவமானமா இருக்கு, நிலா முன்னாடி ரொம்ப திட்டு வாங்குறோமேன்னு. அண்ணே என்னண்ணே? இல்லண்ணே, ஒரு பொண்ணுக்கு உதவி பண்ணா அது போய் வழியது தானே. சோழன் சமாளிக்கிறாரு. அண்ணே, பொண்ணுங்களுக்கு மட்டுமே உதவி பண்ணிட்டு இருந்தா அதுக்கு பேரு வழியிறது தானே. பல்லவன் படார்னு சொல்றாரு. ஷோ, இந்த சில்லு கண்டு தொந்தரவு வேற தாங்க முடியலையே அப்படின்னு பல்லவனை முறைக்கிறாரு சோழன். டேய் கொஞ்சம் அமைதியா இருடா அப்படின்னு அவரு பல்ல கடிச்சிட்டு சொல்ல, என்ஜாய் ராஜா என்ஜாய் அப்படின்னு பாண்டி சந்தோஷமா பாத்துட்டு இருக்காரு. சேரன் பயங்கர வெறுப்பும் கோவமா பார்த்து, நீ எப்படி உருப்பட போறேன்னு எனக்கு தெரியலடா, எப்படியாவது உன்னை ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வச்சிடலான்னு பாக்குறேன், நீயே அது எல்லாத்தையும் கெடுத்துருவ போல இருக்கே அப்படின்னு அவரு ரொம்பவே திட்ட. அண்ணே அண்ணே என்னண்ணே அப்படிங்கிறாரு சோழன். இதுக்கு மேல நான் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லடா அப்படின்னு சேரன் சொல்ல, அவருக்கு அவர் என்ன சொல்ல வர்றாருன்றதெல்லாம் உரைக்கல. அப்ப நான் போகவானே அப்படின்னு எஸ்கேப் ஆகுறதுலதான் குறியா இருக்காரு சோழன். பாக்குற நமக்கே அடச்சின்னு இருக்கு. சேரன் பயங்கர கோவத்தோட, அப்படியே போட்டேன்னு வச்சுக்கோ அப்படின்னு ஒரேட்டு முன்னாடி வர, இவரு ரெண்டேட்டு பின்னாடி போறாரு. திருந்த மாட்டல்ல நீ, உன் தம்பி தானே பாண்டியும் பல்லவனும், அவனுங்க பாரு எப்படி இருக்காங்க அப்படின்னு சேரன் சொல்ல, சந்தடி சாக்குல அண்ணே நம்மள பெருமையா சொல்லுதேன்னு ரெண்டு பேரும் காலரை தூக்கி விட்டுட்டு நிக்கிறாங்க. பாண்டி ரொம்ப டீசென்டா சின்ன ஸ்மைலோட தேங்க்ஸ் நாங்கிறாரு. பாக்க ரொம்ப கியூட்டா இருக்கு. கோவில்ல நாங்க அத்தனை பேர் நிக்கிறோம், எங்க யார் கண்ணுக்கும் தெரியாத பொண்ணு உன் கண்ணுக்கு மட்டும் எப்படிடா தெரிஞ்சது அப்படின்னு சேரன் திட்டிட்டு இருக்க. கொலவெறியோட பாண்டிய ஒரு முறை மறைச்சிட்டு திரும்புறாரு சோழன். அது பேசிக்காவே நான் கொஞ்சம் உதவுற மனப்பான்மை கொண்டதால அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. மண்ணாங்கட்டி மனப்பான்மை, இதுவே அங்க ஒரு ஆம்பளை தேங்காய் உடைக்க தெரியாம நின்னு இருக்கணும், அப்ப தெரிஞ்சிருக்கும் உன் மனப்பான்மை, உன் லட்சணம் அப்ப தெரிஞ்சிருக்கும். என்னடா இவன் தேங்காய் கூட உடைக்க தெரியாம நிக்கிறானேன்னு கிண்டல் பண்ணி சிரிச்சிருப்ப. பொண்ணை பார்த்தா மட்டும் உனக்கு உதவி மனப்பான்மை பொங்கிடுச்சோ அப்படின்னு சேரன் ரொம்பவே வச்சு செய்யறாரு. அண்ணே அண்ணே ப்ளீஸ் அண்ணே ப்ளீஸ் அப்புறம் பேசலான்னு நிலாவை ஒரு பார்வை பார்த்துட்டே சொல்றாரு. பல்ல பேத்துருவேன் பாத்துக்க அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க. சோழனோட பார்வை அப்பப்ப நிலா கிட்ட போகுது. அவங்க ரொம்ப அருவருப்போட பார்த்துட்டு நிக்க அவருக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. அதுக்கப்புறம் சேரன் கலர் கலரா பச்சை பச்சையா திட்டுறாரு. அவரு திட்டுறதெல்லாம் அச்சில ஏத்த முடியாதா என்னமோ நமக்கும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனா எப்படியா சோழன் திட்டுவாங்கிறது நமக்கு ரொம்ப ஜாலியா தான் இருக்கு. கிரவுண்ட்ல அனாதையா கிடக்கிற ஃபுட்பால் மாதிரி அவர் நடுவில் நிக்க பாண்டியன் பல்லவன் ஆளுக்கு திட்டி தீக்குறாங்க. நிலா ஒரு வார்த்தை கூட சொல்லல, ஏன்னா அந்த ஒரு வார்த்தை கூட நீ தகுதி இல்லைன்னு ஒதுங்கி நின்றாங்க. காட்சி எடுக்கிற சேரன், உன்னால நாங்க போய் அவமானப்பட வேண்டியதா இருக்குடான்னு முடிக்கிறாரு. அண்ணே நீ எதுக்கு நீ இப்ப மூச்சு வாங்க பேசிட்டு இருக்கிற? இதெல்லாம் அவன் விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து பண்ணிட்டு இருக்க விஷயம் தானே, இப்ப நிறுத்த சொன்னா நிறுத்திடுவானா? நீ வெளியில போகணும்னு சொன்னில, அப்ப போய் ரெடியாக போங்கிறாரு பாண்டி. வெளியில போகணுமா அப்படின்னு பல்லவன் ஆச்சரியமா கேட்க, அதான்டா அவங்கள கூட்டிட்டு வெளியில போகணும்னு சொன்னிச்சு அப்படின்னு பாண்டி சொல்ல. ஓ சந்தா அக்காவையா, டீகே அப்படின்னு பல்லவன் ஜாலியா கிண்டல் பண்ண. கடுப்புல இருக்க சேரன் அதை மறைக்க முடியாம, அட ஏண்டா நீ வேற பேசாமறா அப்படிங்கிறாரு. அண்ணே நீ கிளம்புன, இவெல்லாம் திருந்த மாட்டான் அப்படின்னு பாண்டி சொல்ல. ஏண்டா எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்திக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சோழன் பார்த்துட்டு இருக்க. இவன் நல்லதுக்கு நீ யோசிச்சு உன் டைமை வேஸ்ட் பண்ற, அவங்க வெயிட் பண்ண போறாங்க போன்னேங்கிறாரு பாண்டி. இல்லடா பாண்டி எனக்கு மனசே சரியில்லை, இன்னொரு நாள் நான் கூட்டிட்டு போய்க்கிறேங்கிறாரு சேரன். அண்ணே அண்ணே கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இப்ப முடியாதுன்னு சொல்ல போறியா? அதுவும் இவனுக்காக யோசிச்சுட்டு போனே, போய் ரெடியாவு அப்படின்னு பாண்டி சொல்ல. டேய் திட்டளவு கூட ஒருத்தலையடா, என்னடா சொல்றேன்னு பாண்டிய மறைச்சிட்டு இருக்காரு சோழன். சேரன் வெறுப்போட சோழனை பார்த்துட்டு இருக்க. பேசுறத நிறுத்துற ஆளா இவரு? இவருக்காக உங்க மீட்டிங் எல்லாம் நீங்க தள்ளி போடாதீங்கன்னு அவர் எக்கேடோ கெட்டு போறாரு, நீங்க போய் சந்தாவை பாருங்கன்றாங்க நிலாவும். சே ரொம்ப அவமானமா இருக்கேடா.
நாய் நரி கழுத குதிரைன்னு அத்தனையும் அவமானப்படுத்தினா பரவாயில்லையே, நிலாவே நம்மள அவமானப்படுத்துறாளே அப்படின்னு ஃபீலிங்கோட நிக்கிறாரு சோழன். ஆனா சேரன் அசையாம நின்னு முறைச்சிட்டு இருக்க. அண்ணே நீ போன போய் ட்ரெஸ் மாத்தனே வான்னு சொல்றேன்ல, அவனை விட்டு தள்ளுன, எது முக்கியமா அதை பாரு, நீ ட்ரெஸ் மாத்துவா அப்படின்னு சேரனோட கைய பிடிச்சி ரூமுக்கு கூட்டிட்டு போய்கிட்டே பாண்டி பேசுறாரு. இதை விட அவமானம் சோழனுக்கு வேண்டியதே இல்லைங்கிற மாதிரி நிலா பாக்குறாங்க. சேரனை ட்ரெஸ் மாத்த விட்டுட்டு வெளியே வர்ற பாண்டி, ராஜா அப்படின்னு சோழன் முதுகுல கைய வைக்க ஆன திரும்புறாரு. எங்கேயோ வெளியில போகணும்னு துடிச்சிட்டு இருந்த நீ போகலையான்னு கேட்க, நீ வாய மூடுங்கிற மாதிரி கைய காமிக்கிறவரு நான் போய்க்கிறேங்கிறாரு. அது என்னன்னு தெரியல பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பல்லவன் கைய கட்டிட்டு நிக்க சோழன் நிலா கிட்ட திரும்பி ஏங்கன்னு கூப்பிடுறாரு. இப்படி ஒரு ஜென்மம் நிக்கிறதே எனக்கு தெரியல கண்ணுக்குன்ற மாதிரி நிலா வெளியே பாக்குறாங்க. சோழன் இந்த பக்கம் பாண்டி பல்லவன் எல்லாரையும் மாத்தி மாத்தி பாக்குறாரு. நிலா சோழன் பாக்காதப்ப பார்த்து ஒரு முறைச்சிட்டு திரும்பிக்கிறாங்க. ஏதோ கல்யாண விசேஷத்துக்கு போற மாதிரி சேரன் ஒரு வெள்ளை சட்டையும் வேஷ்டியுமா ரெடி ஆகி கையை மடக்கி விட்டுட்டு வர, அண்ணே என்னென்ன சட்டை இது அப்படின்னு பல்லவன் கேக்குறாரு. டேய் நீங்க தானடா சந்தாவை பார்க்க போ சொன்னீங்க அப்படின்னு சேரன் கேட்க, சந்தாவை பார்க்க ரெடி ஆகி வர சொன்னா ஏதோ சந்தைக்கு போற மாதிரி ரெடி ஆயிருக்கிற, ஒரு குச்சிப்பை கையில எடுத்துக்கேன் அப்படின்னு ரொம்ப கேவலப்படுத்துறாரு பல்லவன். ஏண்டா நல்லா இல்லையான்னு கேக்குறாரு சேரன். வேற நல்ல சட்டையே இல்லையா அப்படின்னு பல்லவன் கேட்க, பாண்டியும் ஒரு பார்வை பார்த்துட்டு ஏண்டா இது நல்லா தானே இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. அண்ணே வேற நல்ல சட்டையை ஏதாவது இருந்தா போடுன அப்படிங்கிறாரு பல்லவன். ஏண்டா இதுக்கு என்ன குறைச்சல்னு அவர் கேட்க பாண்டி நெத்தியில அடிச்சுக்கிறாரு. ஐயோ நீ வான்னு என்ன மறுபடியும் அவரை ரூம்குள்ள இழுத்துட்டு போறாரு பாண்டி. வா வேஷ்டியை கட்டிக்கிட்டு டல்லான சட்டையை போட்டுக்கிட்டு அழகா கெத்தா மேக்கப் போட்டுட்டு போவியா அப்படின்னு அவர் உள்ளர கூட்டிட்டு போக நிலா தளர்ந்து போய் ஒரு இடத்துல உட்கார்ந்துடுறாங்க. எஸ்கேப் ஆகிறதுக்கு துடியா துடிச்சிட்டு இருந்த சோழனும் போய் ஒரு இடத்துல உட்கார நிலா அவரை முறைக்க இவர் லைட்டா நிமிந்து பார்த்த தயக்கத்தோட தலையை குனிஞ்சிட்டே இருக்காரு. என்ன இவன் முறைச்சுக்கிட்டே இருக்கா, இவளே ஒரு பொண்ணா இருந்துகிட்டு இன்னொரு பொண்ணுக்கு நாம உதவி பண்றது தப்புன்னு சொன்ன எப்படி இப்படி ஒரு நல்ல மனசுக்காக நிக்க வச்சு கேள்வி கேக்குறீங்க, என்ன உலகண்டா இது அப்படின்னு புலம்பிக்கிட்டே தான் செஞ்சதுதான் சரின்ற தைரியத்தோட நிலாவை நிமிந்து பாக்குறாரு சோழன். என்னை எப்பதான் புரிஞ்சுக்க போறாங்களோ அப்படின்னு அவர் புலம்பிட்டு இருக்க கதவை திறந்துட்டு வானே வா அப்படின்னு பாண்டி வெளியே வர பின்னாடி சேரனை காணோம். அட வானே சும்மா கூச்சப்பட்டுட்டு வானே அப்படின்னு பாண்டி அவர் கையை பிடிச்சு கூட்டிட்டு வர நிலா எழுந்து நின்னு பாக்குறாங்க. டேய் இது எப்படிடா இருக்குன்னு பல்லவன் கிட்ட கேட்க, அண்ணே சூப்பரா இருக்கு, என்ன இப்பதானே பார்க்க ஹீரோ மாதிரியே இருக்க, அருமையா இருக்குன்னு அப்படின்னு பல்லவன் ஓடி போய் சேரனோட கையை பிடிச்சிக்கிட்டு இப்படி திருப்பி அப்படி திருப்பி பாக்குறாரு. இத பாக்குற சோழன் இந்த சட்டையை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு பாத்துட்டு இருக்காரு. உடனே அவருக்கு ஞாபகம் வந்துற, டேய் இது நான் உள்ள வச்சிருந்த புது சட்டை தானே எழுந்திருக்கிறாரு. ஆமா உன்னோட சட்டை தான், புது சட்டை தான், அதுக்கு என்ன இப்போ அப்படிங்கிற பாண்டி வாயில விரல் வச்சு காட்சி அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்ல வேற வழி இல்லாம சரி சரின்னு தலையாட்டிக்கிறாரு சோழன். டேய் அவன் சட்டை எனக்கு பத்தவே இல்லடா, டைட்டா இருக்குடா, வேணாண்டான்னு புலம்புறாரு சேரன். அண்ணே சூப்பரா இருக்குண்ணே அப்படின்னு பாண்டி சொல்ல, அண்ணே நல்லா இருக்குனேங்கிறாரு பல்லவனும். உங்களை நம்ப முடியாதுங்கிற சேரன் நிலா பக்கம் திரும்பி எப்படிப்பா இருக்குன்னு கேக்குறாரு. சூப்பரா இருக்குன்னு, என்ன இவர் சட்டையை போட்டிருக்கீங்களேன்னு தான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு அப்படின்னு நிலா சொல்ல, சே அசிங்கப்பட்டாண்டா சோழன் முகத்தை திருப்பிக்கிறாரு அவரு. அண்ணே அண்ணே இந்த சட்டை உங்களுக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு நிலா சொல்ல, இதாண்டா பெரிய அசிங்கம்னு பாக்குறாரு சோழன். அப்பதான் சேரனுக்கு சந்தோஷமாகுது. அப்படின்னு சந்தோஷமா தலையாட்டிக்கிறாரு. சேரன் வெளியே வந்துட்டு இருக்க, அண்ணன் பேண்ட் எல்லாம் போட்டு கலக்குது பாருன அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்க பாண்டி ஆமான்னு தலையாட்டுறாரு. கையை இழுத்தெழுத்து விடுற சேரன் சர்ட்டு டைட்டா இருக்குடா ஒரு மாதிரின்னு புலம்பிட்டே நடக்கிறாரு. சூப்பரா இருக்குண்ணே போன அப்படின்னு பல்லவன் சொல்ல, அண்ணே ஒரே கலக்கல் தாங்கிறாரு பாண்டி. சேரன் போய் சைக்கிளை தொட, அண்ணனே என்ன பண்றேனே நீ அப்படின்னு பல்லவனும் பாண்டியும் ஒரே குரல்ல கேக்குறாங்க. சைக்கிள் எடுக்கிறேன் அவர் சொல்ல, முதல் முறையா உங்களை வெளியில கூட்டிட்டு போக போறேன், இப்படிதான் சைக்கிள்ல வச்சு கூட்டிட்டு போவியா அப்படின்னு பாண்டி கேட்க, முதல் முறை இல்லடா நான் ஏற்கனவே கூட்டிட்டு போயிருக்கேன், பழக்கம் இருக்கு அப்படின்னு சேரன் சொல்ல, என்னண்ணே அண்ணே பழக்கம் இருக்குன்னு சொல்றத பார்த்தா பல முறை டேட்டிங் போயிருப்பீங்க போல இருக்கே அப்படின்னு கலாய்க்கிறாரு பல்லவன். டேய் அப்படியே போட்டேன்னா பாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அன்னைக்கு சந்தர் ராத்திரி நேரத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு வந்தது, நான் தான் சைக்கிள்ல கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு வந்தேன், அதை தான் சொன்னேன் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்க. இது வரலும் பட்ட கேவலம்லாம் ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி எல்லாத்தையும் மறந்துட்டு செம்மண்ணே கலக்குறேன்னு தலையாட்டிட்டு பாக்குறாரு சோழன். டேய் உங்களுக்கு மேட்ரே புரியலடா, அண்ணன் சைக்கிள்லயே கூட்டிட்டு போய் ரொமான்ஸ் பண்ணலான்னு யோசிக்குது
அப்படின்னு சோழன் சிரிச்சிட்டே சொல்ல, ச்சே உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொரணி எதுவுமே இருக்காதாடா அப்படிங்கிற மாதிரி பாண்டியும் பல்லவனும் பார்க்க, நீ மட்டும் வாயை திறந்துடாத ஆமா அப்படின்ற மாதிரி பாக்குறாரு சேரன். ஐயோ எல்லாரும் முறைக்கிறாங்களே அப்படின்னு சோழன் திரும்ப நிலாவை அங்க வந்து நின்னு முறைச்சிட்டு இருக்காங்க. எப்படிடா என்ன ரவுண்டு கட்டுறதுக்கு மட்டும் எல்லாரும் வந்துடுறீங்கன்னு பாக்குறாரு சோழன். எல்லாரையும் பார்த்துட்டு அப்படியே திருதன்னு முழிக்கிறவரு கரெக்டா தானே பேசணும் அப்படின்னு வாயில விரல வச்சு யோசிக்க, பாண்டி ஒரு முறை முறைச்சிட்டு திரும்புறாரு. அண்ணே இந்தா நீ என் பைக் எடுத்துட்டு போன்னு சாவியை கொடுக்குறாரு. டேய் வண்டிலாம் வேணாண்டா அப்படின்னு அவரு தயக்கமா சொல்ல, அட புடின பைக்ல சும்மா கெத்தா போனேங்கிறாரு பாண்டி. சாவிய கையில வச்சு போன்னு சொல்ல, அண்ணே என்னண்ணே வண்டியை எடுனேங்கிறாரு பல்லவனும். சேரன் அப்படியே நின்றுருக்க, அண்ணே வானே நீ வானே அப்படின்னு பாண்டி கூப்பிட, டேய் உனக்கு வேற வேலை இல்லையான்னு கேக்குறாரு. எனக்கு எந்த வேலையும் இல்லை, ஒரு வேலையும் இல்லை, நீ போ, நீ போயிட்டு வா, போ போ கிளம்பு கிளம்பு அப்படின்னு அண்ணனை சந்தோஷமா விரட்டிட்டு இருக்காரு பாண்டி. அவரும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஒரு யூ டர்ன் போட்டுட்டு, வரேன்டா வரேன்பா அப்படின்னு திரும்ப, கலக்கலா இருக்குண்ணே கிளம்புனேங்கிறாரு பாண்டி. அண்ணே ஒரு நிமிஷம் அப்படின்னு பல்லவன் ஓடி வர, என்னடா நிறுத்துறாரு. அண்ணே ஒரு நிமிஷம் இருண்ணே, ஃபைனல் டச்சா இந்த கண்ணாடியை மட்டும் நான் அவர் தொடச்சிட்டு இருக்க. டேய் அதெல்லாம் வேண்டாம், ரொம்ப ஓவரா இருக்கும் அப்படின்னு சேரன் பதற, பரவாயில்லண்ணே ஓவராவே போனேனே அப்படின்னு அதை போட்டு விடுறாரு பல்லவன். வேணாண்டா சொன்னா கேளுடான்னு அவர் சொல்ல, சும்மா இருண்ணே அண்ணே வாண்ணே அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்துக்குவோம் அப்படின்னு பல்லவன் கூப்பிட, பாண்டி அவரோட ரைட் சைட்ல நிக்க, பல்லவன் லெஃப்ட் சைட்ல நிக்கிறாரு. இப்பதான் இப்படி ஒரு பர்சனாலிட்டியில பாக்குறோம் அப்படின்னு பாண்டி சொல்லிட்டு இருக்க, நல்லா இருக்குண்ணே அப்படின்னு பல்லவன் செல்ஃபி எடுக்க, சோழனை நைஸா அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளர வர பாக்குறாரு. பல்லவன் செல்ஃபி எடுத்து முடிக்க, செல்ல குட்டி மாதிரி இருக்கண்ணே, கலக்குண்ணே கிளம்புனே அப்படின்னு பாண்டி சொல்லிட்டு இருக்க, போனேன் உன் கஜால் கூட சந்தோஷமா இருந்தேன் போனேன் அப்படின்னு பல்லவனும் முதுகுல தட்டுறாரு. சரிடா அப்படின்னு வெக்கத்தோட சிரிக்கிறவரு, போயிட்டு வரேன்டா பைப்பா அப்படின்னு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்புறாரு சேரன். பிரவுன் ஷர்ட், ஐவரி பேண்ட், டார்க் கிரீன் கூலர்ஸ்னு அவரு கிளம்ப, நிஜமாவே ஹீரோ மாதிரி தான் போயிட்டு இருக்காரு சேரன். அவரு வண்டி அங்க இருந்து போய் தெருமுனையில மறைச்சிட்டு நிலா வீட்டுக்குள்ள போறாங்க. அண்ணே கண்ணாடி சூப்பர்ல அப்படின்னு பல்லவன் பாண்டிகிட்ட கேக்குறாரு. குறுக்க வர்ற சோழன், என்னடா எல்லாரும் எனக்கு எதிராக கூட்டணி சேர்றீங்களா, சும்மா விடமாட்டேன்டா, சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க, உள்ளர போயிட்டு இருந்த நிலா திரும்பி அங்க என்ன சத்தங்கிறாங்க, இதோ பாண்டி தாங்க, அவனும் வெளியே போற மாதிரி இதே மாதிரி எல்லாரும் நின்று வழி அனுப்புவோமான்னு கேக்குறாங்கிறாரு சோழன். திரும்ப உங்க சத்தம் ஏதாவது கேட்டுச்சு அப்புறம் இருக்கு அப்படின்னு நிலா மிரட்ட, அவங்க தலை மறைஞ்சதும் இருக்கட்டும்ங்கிறாரு சோழன். நிலா உள்ளர போனதும் ரெண்டு பேரும் ஒரே குரல்ல தூள்னு துப்புறாங்க. அவரு ஓவரா தான் போறாங்க எல்லாரும் அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க, இவெல்லாம் ஒரு நாளும் உருப்படவே மாட்டான்டா, இது ஒரு முடிச்சு போன பீஸ்ன்னு சொல்லிக்கிட்டே பல்லவனும் பாண்டியும் வீட்டுக்குள்ள போறாங்க. இதெல்லாம் உனக்கு தேவையா சோழா அப்படின்னு சுட்டுவரல முகத்துக்கு நேரா நீட்டி அவரையே திட்டிக்கிறாரு. அவரு சந்தா வீட்டுக்கு முன்னாடி வண்டியை நிறுத்திட்டு கீழே இறங்குற சேரன் மொபைல் எடுத்து கூப்பிடுறாரு. சந்தாவும் சுடிதார்லாம் போட்டு கலக்கெல்லாம் ரெடியாகி நெத்தியில பொட்டு வச்சிட்டு இருக்காங்க. மொபைல் ரிங்காக எடுத்து ஹலோன்னு சொல்ல, சந்தா நான் உன் வீட்டுக்கு வாசலுக்கு வெளியே தான் நிக்கிறேன் வான்னு சொல்றாரு சேரன். ஓகே அப்படின்னு ஃப்ரீ ஹேரும் சுடிதாரும் பேகுமா வெளியே வர்றாங்க. அவங்க ஷார்ட் டாப், பலோசா பேண்ட், ஷால் அவங்க வாசப்படியில இருந்து கால் எடுத்து வெளியே வைக்க, சேரன் அப்படியே அசந்து போய் பாக்குறாரு. அவங்க அப்படியே ஓடி வர அவங்களோட ஃப்ரீ ஹேர் பின்னாடி காத்துல அலைப்பாய ஒரு மனசு அங்கேயே ஆணி அடிச்சு நின்னுடுது. ஏனோ இன்று எந்தன் வாசல்னு பாட்டு ஓடிட்டு இருக்குது ஒரு மனசுல. கூலர் வழியா பார்த்தா எங்க அவங்க அழகு குறைஞ்சிருமோன்னு அப்படியே கண்ணாடியை மெதுவா கழட்டிட்டு மெய் மறந்து பாத்துட்டு இருக்காரு சேரன். மௌனம் பேசுதோ, காத்து வீசுதோ, மீளா வலையில் மாட்டிக்கொண்டேன், தனிமை போதும் என காதல் தேடி வந்தேன் அப்படின்ற பாட்டு அவரோட மனசுல ஹை பிச்சில் போயிட்டு இருக்கு. சந்தாவும் அழகா ரெடியாகி அவர் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. தலையில இருந்து கால் வரையில அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு இருக்காரு சேரன். அவர் அப்படியே உறைஞ்சு போய் நிக்க, சந்தா அவர் முன்னாடி கண்ணு முன்னாடி கையசிச்சு பாக்குறாங்க. நோ ரெஸ்பான்ஸ். சொடக்கு போட்டு பாக்குறாங்க. ஒரு சுயநினைவுக்கு வந்து பார்க்க என்னன்னு ஒத்த புருவத்தை உயர்த்தி கேக்குறாங்க. ரொம்ப ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சேரன் தட்டு தடுமாறி சொல்ல, கியா அப்படின்னு ஒத்த வார்த்தையில அதுக்கு ஒரு எண்டு கார்டு போட்டுறாங்க. சந்தா முகத்தை ஒரு சுத்தி காமிச்சு, ட்ரெஸ் சூப்பர் பியூட்டிஃபுல்லா இருக்காங்கிறாரு. சந்தா சின்ன சிரிப்போட தலையாட்டிட்டு ஆப்பிங்கிறாங்க. அவரை ஒரு பார்வை பார்த்துட்டு தேங்க்யூங்கிறாரு. சந்தா அவரையே முழுங்குற மாதிரி பார்த்துட்டு இருக்க, போலாமான்னு கேக்குறாரு. அவரை வண்டியில ஏறி உட்காந்து ஸ்டார்ட் பண்ண சந்தாவை ஏறி உட்காடுறாங்க. அவங்களோட ஜூட் பேக் ஹைலைட்டா தெரியுது. சேரன் தயக்கத்தோட அவங்க பேக்கையும் அதுக்கு கீழே தொங்கிட்டு இருக்க கையையும் பார்க்க, சந்தாவும் அவரை பிடிக்கலாமா, கை அவர் மேல வைக்கலாமான்னு ரொம்ப தயக்கத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. டபுள் சைடா உட்கார்ந்துருக்க சந்தா மெதுவா அவங்களோட லெஃப்ட் ஹேண்ட் அவரோட லெஃப்ட் ஷோல்டர்ல வைக்க, அவர் அப்படியே மெதுவா திரும்பி அந்த கையவே பாக்குறாரு. அப்படியே ரைட் ஷோல்டர்ல வைக்கிறாங்க இன்னொரு கைய. அவருக்கு வெக்கம், தயக்கம், கூச்சம்னு எல்லாமே வருது. அப்படியே மெதுவா கண்ணாடியை போட்டு அவரோட கண்கள்ல வர உணர்ச்சிகளை மறைச்சிக்கிறாரு. சந்தா போலான்னு தலையாட்ட லைட்டா ஒரு தலையாசை போட வண்டியை ஸ்டார்ட் பண்றாரு. சேரன் வண்டி டயர்ல ஒரு வரி கூட இல்ல, பாண்டியன் கிட்ட சொல்லி உடனே மாத்த சொல்லுங்க
அவர் வண்டியை ஓட்டிட்டு இருக்க பின்னாடி ரொம்ப சந்தோஷமா உட்காந்துருக்காங்க சந்தா. ரெண்டு பேரும் அங்கங்க இருக்கத காட்டி பேசிக்கிட்டே போறாங்க. ஆளை மாத்திரலாம், அடையாளத்தை மாத்திரலாம், ஆனா குணத்தை மாத்த முடியுமா? முடியாதே. அதைத்தான் சேரன் இன்னைக்கு நிரூபிக்கிறாரு. டக்குன்னு வண்டியை கொண்டு வந்து கோவில் முன்னாடி அவரு சடன் பிரேக் அடிச்சு நிறுத்த சந்தா தடுமாறி போய் அவரோட வயித்தோட கட்டி பிடிச்சிக்க கண்ணாடி வழியா தன் காதலியை பார்த்து கனவுல மிதக்க ஆரம்பிக்கிறாரு சேரன். மறுபடியும் அவர் மனசுக்குள்ள ஒரு பாட்டு ஓட கண்ணாடியை கழட்டி மாட்டுறாரு. சந்தாவும் ரொம்பவே வெக்கத்தோட சிரிச்சிட்டு இருக்காங்க. என்னை பார்க்கிறாள், ஏதோ கேட்கிறாள், எங்கும் இருக்கிறாளோ, கண்ணால் சிரிக்கிறாள், முன்னால் நடக்கிறாள் அப்படின்ற பாட்டு மனசுக்குள்ள ஓட அப்படியே சாமிக்கு ஒரு சல்யூட் அடிச்சுட்டு வண்டியை பீச் பக்கமா திருப்பிடுறாரு சேரன். கூட்டத்தில் இருந்தும் தனியாக தெரிந்தால், கூட்டத்தில் இருந்தும் பூவாகி தெரிந்தால் அப்படின்ற பாட்டு ஓடிட்டு இருக்க அவரு ரொம்ப ரசனையோட வண்டியை ஓட்டிட்டு இருக்காரு. அவரு வண்டியை கொண்டு வந்து நிறுத்திட்டு திரும்பி பார்க்க சந்தா அப்படியே பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காங்க. சந்தா சந்தா பீச் வந்துருச்சு, இறங்கலையான்னு கேட்க கியா அப்படின்னுகிட்டே அவங்க பீச்சை பாக்குறவங்க ஓ வந்துருச்சா அப்படின்னு ஹிந்தியில கேட்டுக்கிட்டே இறங்குறாங்க கீழே. பைக்ல இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும்னு இருக்கா அப்படின்னு சேரன் கேட்க கொஞ்சம் தயக்கமா பார்த்துட்டு இல்ல இல்லங்கிறாங்க. சரி உட்கார போலான்னு மறுபடியும் அவர் கண்ணாடியை போட போக இல்ல இல்ல பீச் போலாங்கிறாங்க சந்தா. நிஜமாவான்னு கேட்க ஆமான்னு தலையாட்ட இன்னொரு ரவுண்டு போயிட்டு வர்றதுனால போலாம், எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைங்கிறாரு சேரன். இல்ல பீச் போலாங்க சந்தா. போலாமா? சரி வா அப்படின்னு காரை லாக் பண்ணிட்டு இறங்குற ஒரு வாப்பா போலாம் அப்படின்னு கூப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் அழகா நடந்து போறாங்க. பீச்ல அப்படியே நடந்துகிட்டு பாக்கெட்ல சாவிய வைக்கிறவரு சரியான காத்தடிக்குது இல்லன்னு சொல்ல கியாங்கிறாங்க சந்தா. காத்து காத்து அப்படின்னு மூஞ்சி முன்னாடி விசிறி காமிக்கிறாரு. அது ட்ரெஸ் எல்லாம் பறக்குது இல்ல அப்படின்னு அவரு சைகையில காமிக்க அப்படிங்கிறாங்க சந்தா. நீ பீச்சுக்கு வந்திருக்கியா அப்படின்னு சேரன் கேட்க ஏக் பார் அப்படிங்கிறாங்க சந்தா. ஓ பீகார்ல பீச் இருக்கான்னு கேக்குறாரு. பீகார்மே பீச் இல்லங்கிறாங்க அவங்க. அப்புறம் எப்படி நீ பீச்சுக்கு போனேங்கிறாரு சேரன். நான் சின்னதா இருக்கும்போது அம்மா அப்பா கொல்கத்தா போனாங்க, நானும் அவங்க கூட போயிருக்கேன் அப்படின்னு சந்தா ஹிந்தியும் தமிழும் கலந்தடிக்க சேரனுக்கு புரிஞ்சு ஓகோன்றாரு. சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நடக்க சுண்டல் வேர்க்கடலை முறுக்கு, சுண்டல் வேர்க்கடலை முறுக்கு அப்படின்னு வித்துக்கிட்டே வர்றவரு அண்ணே வேர்க்கடலை வாங்கிக்கிறீங்களாங்கன்னு கேக்குறாரு. கடலை சாப்பிடுறியான்னு சந்தா கிட்ட கேட்க நை நை மேரே பாஸ் ஹேங்கிறாங்க. அட சாமி இதெல்லாமா வீட்டுல இருந்து மூட்டை கட்டிட்டு வந்திருப்பீங்க அப்படின்னு மைண்ட் வாய்ஸ்ல நினைக்கிறாரு சுண்டல் விக்கிறவரு. இல்ல வேணாம் வேணாம் அப்படின்னு சேரன் சொல்ல சரின்னு கிளம்பிடுறாரு. வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்துட்டியாமா அப்படின்னு சேரன் கேட்க ஆமா நான் எடுத்துட்டே வந்துட்டேங்கிறாங்க சந்தா. அப்படிதான் இருக்கணும், கண்டதெல்லாம் வெளியே வாங்கி சாப்பிடக்கூடாது. நானும் அப்படிதான், தம்பிங்களோட பீச்சுக்கு வந்தா வீட்டுல இருந்து நானே செஞ்சு எடுத்துட்டு வந்துருவேன் அப்படிங்கிற சேரன் போலாமான்னு கேக்குறாரு. அப்படின்னு சந்தா தலையாட்ட ரெண்டு பேரும் நடக்கிறாங்க. அவங்க எதையோ காட்டி என்னென்னமோ பேசிட்டு வந்தாலும் அவங்க கால்கள் ரெண்டும் ஒரே மாதிரி முன்னாடி போயிட்டு இருக்கு. சேரனோட ரொம்ப நெருக்கமா நடந்துட்டு இருந்த சந்தா மனசுல ஹிந்தி பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. மொத்தத்துல பாட்டு ஓடிட்டு இருக்குங்க. ரெண்டு பேரும் நடக்க ஒரு தடவை ரெண்டு பேரோட கையும் லேசா மோதிக்குது. ரெண்டு பேரும் ரொம்ப வெக்கத்தோட சந்தோஷமா சிரிச்சுக்கிறாங்க. மறுபடியும் ரெண்டு பேரோட கையும் கொஞ்சம் க்ளோஸா வர சந்தா லேசா அவங்க விரல்களை விரிக்கிறாங்க. சேரனும் மெதுவா கையை நீட்டி பிடிக்க போறவரு எடுத்துக்கிறாரு. மறுபடியும் அவரால் அவரை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. சந்தாவோட கைய டக்குன்னு புடிச்சிடுறாரு. சந்தா நம்பவே முடியாத ஆச்சரிய ஆனந்தத்தோட அவரையே பாக்குறாங்க. அவரு லைட்டா சிரிக்க ரெண்டு பேரும் கையை கோத்தபடி மெதுவா நடக்கிறாங்க. அவங்க மனசு மாதிரியே கடல் அலையும் ஆர்ப்பரிச்சு மேல மேல துள்ளுது. ரெண்டு பேருக்குமே பேசுறதுக்கு லாங்குவேஜ் தேவைப்படவே இல்ல. அப்படியே கடற்கரை ஓரமா நிக்கிற ஓவியம் மாதிரி ரெண்டு பேரும் நின்னு கடலையே பார்த்துட்டு இருக்க அவங்க கை ரெண்டும் இன்னும் இறுக்கமா ஜாயிண்ட் ஆயிருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு உட்காரலான்னு வர்றாங்க. சந்தா உட்கார போக சந்தா ஒரு நிமிஷம் அப்படிங்கிற ஒரு டக்குன்னு பாக்கெட்ல இருந்து ஒரு கர்ச்சீஃப் எடுத்து தரையில விரிக்க போக நை நை அப்படின்னு அவங்க வெறும் மணல்ல உட்கார்ந்துட சரின்னு இவரும் கடலை பார்த்துக்கிட்டே ரெண்டு பேரும் உட்கார்றாங்க. சந்தா ஒரு பாக்ஸ ஓபன் பண்ணி அவர்கிட்ட நீட்ட என்னது இதுன்னு கேக்குறாரு. ஸ்வீட் அவல்ங்கிறாங்க சந்தா. இதெல்லாம் செய்யறதுக்கு நேரம் இருந்துச்சு உனக்குங்கிறாரு சேரன். வெளியே போலான்னு சொன்னீங்கல்ல அப்பவே நான் பண்ணிட்டேன், சாப்பிடுங்கிறாங்க சந்தா. சேரன் ஸ்பூன்ல எடுத்து வாயில போட என்ன சொல்ல போறாருன்னு ஆசையா அவரையே பார்த்துட்டு இருக்காங்க சந்தா. சூப்பரா இருக்கு, நீ நிஜமாவே ஸ்வீட் எல்லாம் ரொம்ப நல்லா பண்றமா, அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்டியா அப்படின்னு சேரன் சொல்ல கியாங்கிறாங்க சந்தா. கொஞ்சம் யோசிக்கிறவரு அம்மா 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 ஸ்வீட் செய்ய கத்து கொடுத்தாங்களான்னு கேட்டேன் அப்படின்னு காத்துல வெறுங்கையால வட்டம் போட்டு காமிச்சிட்டு இருக்காரு சேரன். ஆன்னு சந்தா ஏதோ புரிஞ்ச மாதிரி தலையாட்ட ஸ்வீட் ரொம்ப நல்லா பண்ணிருக்க பகவத் அச்சாங்கிறாரு. தேங்க்யூன்னு அவங்க சிரிக்க இந்த நீயும் சாப்பிடுன்னு கொடுக்குறாரு. சந்தாவும் ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில போட்டுக்கிறாங்க. சேரன் அவ்வளோ சாப்பிட சந்தா அவரை சாப்பிட அடுத்து சந்தா அவள் சாப்பிட இவரு சந்தாவை சாப்பிடன்னு ரெண்டு பேரும் பார்வையாலையும் வாயாலையும் மாத்தி மாத்தி சாப்பிட்டுட்டு இருக்காங்க.
நாளைய ப்ரோமோவில் 2 பேருமே ஒரு படி முன்னேறி இருக்காங்க. சேரன் உட்கார்ந்துருக்க சந்தா அவங்க தோல்ல சாஞ்சிக்கிறாங்க. அப்போ ஒரு 3 ரவுடிங்க அங்க வர்றாங்க. அங்க யார்டா உட்கார்ந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு எதிரில் வந்து உட்கார்றாங்க. டேய் நீ கிளம்பு, இவளை நாங்க கூட்டிட்டு போறோம் அப்படின்னு ஒரு மொட்டை ரவுடி சொல்ல சேரன் பயங்கர கோவத்தோட அவரோட கையை முறுக்கி பிடிக்கிறாரு. சந்தா பயத்தோட சேரனோட முதுகுக்கு பின்னாடி போயிடுறாங்க. அவங்க 3 பேரும் தடிமாடா இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து சந்தாவை காப்பாத்தி இவர் பத்திரமா வீட்டுக்கு வந்துருவாரா? இப்ப நமக்கு டென்ஷன் ஏறுதுங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.